ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி எக்கை நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டால் நமக்கு தண்ணி நல்லா வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக் ஆட் பண்ணதும் அது மிச்சம் உள்ள தண்ணி எல்லாத்தையும் அப்படியே அப்சார்ப் பண்ணிடும். நான் இன்றைக்கி 3 இடியாப்பம் எடுத்திருக்கேன். 3 இடியாப்பத்துக்கு 2 எக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இடியாப்பத்தை நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவாச்சும் உங்களுக்கு இடியாப்பம் லெஃப்ட் ஓவர் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த மசாலா நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இப்போது அகெயின் 2வது கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் பிழிஞ்சு விட்டு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப டேஸ்டியான கொத்து இடியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.